Taste the Daily. ரேஷன் பொருட்கள் விநியோகத்தை சீர் செய்ய தவறிய நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு முழுவதும் 3 மாதமாக துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் விநியோகிப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வருவதாகவும், சென்ற மாதமே இது குறித்து தான் சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் இதுவரை ரேஷன் பொருட்கள் விநியோகத்தை சீர் செய்ய தவறிய நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். ரேஷன் பொருட்களை முறையாக கொள்முதல் செய்து விநியோகிப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சி தலைவர், ஏழை மக்களின் எண்ணங்கள் அறிந்த எந்த ஒரு அரசும் ரேஷன் தட்டுப்பாடு நிகழ விட்டிருக்காது என குறிப்பிட்டுள்ளார். விடியா திமுக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான விடியா அரசு மக்கள் மீது துளியும் அக்கறையற்ற அரசு என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான ரேஷன் பொருட்களின் விநியோகத்தில் கவனம் செலுத்தி அனைத்து ரேஷன் பொருட்களும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய விடியா திமுக முதல்வரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.